வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவும் முக்கியமான ஒரு டாபிக். நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து தாங்க இரும்புச்சத்து. அந்த இரும்புச்சத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பெரும்பாலோருக்கு அயன் வேணும்னா உடனே நம்ம மனசுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா பேரிச்சம்பழம் தான். ஏன்னா இரும்புச்சத்து நம்ம பேரிச்சம்பழத்தில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காஞ்ச திராட்சை, அத்திப்பழம் இதில் தான் நம்மளுக்கு வந்து இரும்புச்சத்து வந்து இருக்குதுன்னு நம்மளுக்கு உடனே ஞாபகத்தில் வரக்கூடியது. ஆனால் அது எல்லாமே நல்லது தான். ஆனால் அதை விட நம்ம கண்ணுக்கே தெரியாத சில உண்மைகள்லாம் இருக்குது. முக்கியமாக பேரிச்சம்பழத்தை விட 7 மடங்கு அதிகம் இரும்புச்சத்து தரக்கூடிய உணவுகள் வந்து இருக்குது. அது நம்மளுக்கு வாங்குறதுக்கு மிகவும் கம்மியான விலை தான். நம்ம வீட்லேயும் அந்த உணவுகள் வந்து இருக்கும். ஸோ அந்த உணவுகளை நம்ம டெய்லி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இரும்புச்சத்து குறைபாடே வராது. அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை வராது. அது என்னென்ன உணவுகள்ங்கிறத பார்க்கலாம். அது எப்படி சாப்பிட்லாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன உணவுகள்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இரும்புச்சத்துனா என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். இரும்புச்சத்துங்கிறது நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு உதவக்கூடியதான் இரும்புச்சத்து. ஹீமோகுளோபின் இல்லாதனா ரத்தம் வந்து ஆக்சிஜனை சுமக்க முடியாது. இதனால் நம்மளுக்கு சோர்வு, உடல் வந்து பலவீனம் ஏற்பட்டுரும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் குழந்தைகளுக்கு இது எல்லாருக்குமே வந்து இரும்புச்சத்துங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்புச்சத்து கம்மியாகும் பொழுது ரத்த சோகைங்கிற அந்த அனிமியா வந்து ஏற்படும். ஸோ ரத்தம் குறைவாக ஆச்சுன்னா என்னென்னா ரத்த சோகை, முடி வந்து உதிர ஆரம்பிக்கும், அடிக்கடி வந்து சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், அப்புறம் வேலை செய்கிறதுக்கே மனசே வராது, எப்பவுமே உடல் வந்து ஒரு சோர்வாகவே இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் இரும்புச்சத்து குறைவுனால தான். ஸோ வந்து நம்ம இரும்புச்சத்தை வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கிறணும். முக்கியமாக பெண்கள் கண்டிப்பாக இரும்புச்சத்தை வந்து குறையாமல் பார்த்துக்கிறணும். அதாவது பேரிச்சம்பழம், இந்த காஞ்ச திராட்சை இதில் வந்து இரும்புச்சத்து இருக்குது. ஆனால் 100 கிராமுக்கு சுமார் 1லிருந்து 1.5 mg மட்டும்தான் இரும்புச்சத்து இருக்குது. ஆனால் அதை விட 5லிருந்து 7 மடங்கு அதிகமாக வந்து இரும்புச்சத்து தரக்கூடிய உணவுகள் நம்ம வீட்டிலே இருக்குது. அந்த உணவை தான் நம்ம இதை பார்க்குறோம். அதாவது அதை விட 7 மடங்கு அதிகமான இரும்புச்சத்து கொண்ட உணவு என்ன? முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை நம்ம ஊரில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது. இதில் வந்து பேரிச்சம்பழத்தை விட 7 மடங்கு வந்து அயன் வந்து அதிக அளவில் இருக்குது. அதாவது 100 கிராமுக்கு சுமார் 4 mg அயன் வந்து இருக்குது. இது நம்ம சாம்பார், கூட்டு, அடை, ரசம் எதில் வேணாலும் நம்ம போட்டு உணவில் நம்ம சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு முக்கியமாக முருங்கைக்கீரையில் செஞ்ச அடை வந்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு ரத்த சோகையே வராது. அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ரெண்டாவது என்னென்னா கேழ்வரகு. இது நம்ம ஊர் பாரம்பரிய ஒரு உணவு தான் கேழ்வரகு. இது 100 கிராமுக்கு வந்து 3.9 mg அயன் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம கஞ்சி, அடை, புட்டு, ராகி கூழ் இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நம்ம தினமும் நம்ம அந்த கேழ்வரகை சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு சோர்வே இருக்காது. முக்கியமாக பெண்களுக்கு வந்து உடலை வந்து நல்லா பலமாக்கணும். அதுவும் இந்த குழந்தை பெற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்கெல்லாம் கேழ்வரகை சாப்பிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான அயனும் இந்த கேழ்வரகுல அவங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது பொருள் என்னென்னா கருப்பு உளுந்துங்க. அதாவது இது பழமையான நம்ம அந்த காலத்தில் இருந்தே நம்ம வந்து உளுந்தங்களி வந்து இந்த கருப்பு உளுந்தில் செஞ்சு கொடுப்பாங்க. அது முக்கியமாக பெண்கள் வந்து ஏஜ்டன் பண்ண உடனே உளுந்தக்களியை தான் கிண்டி கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய அந்த இடுப்பு வந்து நல்ல வலிமையாகிறதுக்கும் கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்காகவும் உளுந்தங்களியை வந்து ஏஜ்டன் பண்ணணும் கொடுப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அது இல்லை. ஏன்னா அதில் அந்த அளவுக்கு வந்து அயன் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து சைவ புரதம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இதில் வந்து அதிக அளவில் வந்து இரும்புச்சத்து இருக்குது. இதில் வந்து நம்ம உளுந்து சாதம் செய்யலாம். இதில் வடை, அதாவது உளுந்த வடை செஞ்சு நம்ம சாப்பிடலாம். தோசை, இது எல்லாமே நம்ம உடலுக்கு வந்து வலிமையை தரக்கூடியது. முக்கியமாக பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்தை வந்து உங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கிறங்க. இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பாடில் வந்து உளுந்து பொடி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா உளுந்தம் பருப்பில் வந்து கஞ்சி, பாயசம் இது எதையாவது ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்த உணவு என்னென்னா எள்ளுங்க. அதில் முக்கியமாக அதாவது கருப்பு எள் இருக்குல்ல, அந்த கருப்பு எள்ளில் வந்து தான் அதிகமான இரும்புச்சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த கருப்பு எள்ளை வந்து நம்ம எள்ளுருண்டையாவோ இல்லை எள்ளு பொடியாவோ இல்லை எள்ளு சட்னியாவோ செஞ்சு நம்ம கண்டிப்பாக நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அதாவது எங்களால் வந்து எள்ளு வந்து அட்லீஸ்ட் எதுவுமே சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் எள்ளு உருண்டையாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏன்னா எள்ளில் வந்து
கால்சியம் சத்தும் இருக்குது, அயனும் இரும்பு சத்தும் இருக்குது, ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ வந்து வளர்கிற குழந்தைகளுக்கும் சரி, முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தாலும் சரி, எள்ளு உருண்டை அவங்க சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. ஏன்னா எள்ளு உருண்டை வந்து நம்மளுடைய கால் வலி, கை வலி, அந்த மூட்டுகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்தும். அது முக்கியமாக பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து எள்ளுருண்டையை வாரத்துக்கு 2 எள்ளுருண்டையாவது கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் குறைபாடு அவங்களுக்கு வராது, இரும்புச்சத்து குறைபாடும் வராது. அடுத்த உணவு வந்து பசலைக்கீரை. 100 கிராமுக்கு 2.7 mg வந்து இதில் இரும்புச்சத்து இருக்குது. அதாவது பேரிச்சம்பழத்தை விட பல மடங்கு இரும்புச்சத்து அதிகம் கொண்டது இந்த பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரையை நம்ம ஒரு கட்டே 10 ரூபாய்க்கு தான் வாங்குவோம். ஆனால் பேரிச்சம்பழம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குவோம் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இது வந்து லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா, அதாவது பசலைக்கீரை நம்ம கூட்டு வச்சோ பொரியல் வச்சோ மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம்னா இதில் உள்ள சத்து அப்படியே நம்மளுக்கு வந்து உறிஞ்சி நம்ம உடலுக்கு வந்து கொடுக்குமாம். அதனால தான் சொன்னேன், பாலக் பன்னீர், கீரை மசியல் இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பாலக்கீரையில் நம்ம வந்து செஞ்சு நம்ம அடுத்தது ஒரு சூப்பரான உணவு என்னென்னா கொண்டைக்கடலை. அதாவது கருப்பு கொண்டைக்கடலை வந்து அதிக அளவில் வந்து இரும்புச்சத்து இருக்குது. நம்ம நார்மலாகவே வீடுகளில் வந்து கொண்டைப்பயிறு இருக்கும், நம்ம குழம்புகளில் போடுவோம். இது நம்ம மாலை நேரத்துலேயோ இல்லை காலை நேரத்துலேயோ கொண்டைப்பயிரை அவிச்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெண்களும் நம்ம சாப்பிடலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து முக்கியமாக கருப்பு கொண்டைக்கடலையில் தான் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது. இது வந்து நல்லா ஸ்ப்ரவுட்டாகவும் சாப்பிடலாம், அதாவது முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா இன்னமும் நம்மளுக்கு கூடுதலான ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். அயனும் விட்டமின் சியும் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்கும். முக்கியமாக குட்டீஸ்களுக்கு சுண்டல் வச்சு நம்ம கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு வறுவல் பண்ணி கொடுக்கலாம். ஈஸியாக இதில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். இது அவ்வளவு சத்துக்கள் கொண்டது, புரோட்டீனும் ரிச்சானது. அடுத்த உணவு என்னென்னா வெந்தயக்கீரை, அப்புறம் வெந்தய விதை. நம்ம வீட்டிலே இருக்கும், புளிக்குழம்புக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த வெந்தயம். இது வந்து அவ்வளவு நன்மைகளை கொண்டது. முக்கியமாக இந்த விதையில் வந்து இரும்புச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அது கூட நம்ம இதை சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு செரிமானத்தை வந்து நல்லா மேம்படுத்துகிற சக்தி இந்த வெந்தய விதைக்கும் வெந்தயக்கீரைக்கும் இருக்குது. ஸோ வெந்தயக்கீரையை சாப்பிட்டா ரத்த சோகை கண்டிப்பாக குறையும். அடிக்கடி நம்ம சாம்பார் இல்லைன்னா பொரியல் பண்ணி வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டோமா, இல்லை வெந்தயக்கீரை கூட பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்டோமா, ரத்த சோகை இருந்தால் அவங்களுக்கு ரத்த சோகை குறைஞ்சு ஹீமோகுளோபின் அதிகமாக ஆகும். இரும்புச்சத்து முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக சில டிப்ஸுகளை நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இரும்புச்சத்து நம்ம உள்ள உணவுகளை சாப்பிட்ட உடனே நம்ம விட்டமின் சி இருக்கிற உணவை நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய சத்துக்கள் முழுவதும் நம்ம உடல் வந்து ஃபுல்லாக உறிஞ்சிக்கிறோம். அது என்னென்னா விட்டமின் சி இருக்கக்கூடியது எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, நெல்லிக்காய் இது கூட நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த இரும்புச்சத்து அனைத்தும் நம்ம உடல் வந்து உறிஞ்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடணும். முக்கியமாக சாப்பிடக்கூடாது, அதாவது இதை சாப்பிட்ட உடனே என்ன சாப்பிடக்கூடாதுன்னா டீ காஃபி குடிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து அயனை வந்து நம்ம உடலில் வந்து சேர விடாமல், அதாவது இரும்புச்சத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடியது. இரும்புச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நம்ம எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, நெல்லிக்காய் சாப்பிடணும். இல்லை எதை தவிர்க்கணும்னா டீ காஃபியை கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பானையில் சமைச்சு நம்ம சாப்பிடும்போது சொன்னது நான் என்ன சொல்கிறேன்னா இரும்பு பாத்திரத்தை தான் சொல்கிறேன். இரும்பு பானையில் நம்ம சமைக்கும் பொழுது அதுலேயும் அயன் கண்டென்ட் அதிகரிக்க செய்யும். நம்ம உணவோடு சேர்த்து சமைக்கும் போது இரும்பு சத்தும் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புரோட்டீன் ப்ளஸ் அயன் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து முழுசாக புரோட்டீனும் நம்ம உடலுக்கு கிடைக்கும், இரும்பு சத்தும் கிடைக்கும், புரதச்சத்தும் கிடைக்கும். ரெண்டுமே வந்து நம்ம உடல் வந்து வேகமாக உறிஞ்சிக்கிறோம். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மேலே பார்த்ததை ஒரு சின்னதாக ஒரு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பேரிச்சம்பழம் ரொம்ப நல்லது தான், ஆனால் அதை விட 7 மடங்கு இரும்புச்சத்து தரக்கூடிய உணவு வந்து முதலாவது முருங்கைக்கீரை, 2வது கேழ்வரகு, 3வது கருப்பு உளுந்து, 4வது எள்ளு, 5வது பசலைக்கீரை, 6வது வந்து கொண்டைக்கடலை, அதாவது கருப்பு கொண்டைக்கடலை, 7வது வெந்தயக்கீரை மற்றும் அது வெந்தய விதைகள். இது எல்லாமே நம்ம தினமும் நம்ம உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரத்த சோகைங்கிறது நமக்கு வராது, உடம்புக்கு நல்லா ஃபுல் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இந்த உணவுகள் நமக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்ம சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருப்போம், ரத்த சோகை வராது, ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்யும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.